ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் BeeKay கிரியேட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நான் கற்றுக்கிட்ட ஒரு புது ஸ்கில் பற்றி பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரூபிக்ஸ் கியூப் கலெக்டர். அவர் வந்து நிறைய ரூபிக்ஸ் கியூப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் ஒன்றா லேர்ன் பண்ண கற்றுட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கியர் கியூப் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை எப்படின்னு சும்மா சொல்லாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். இதுதான் வந்து கியர் கியூப். இந்த கியூப் வந்துட்டு யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டச் பசில் மேக்கர். அவங்க பேர் வந்துட்டு ஆஸ்கர் வேன் டிவென்டர். அவங்க வந்துட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா காஷன் கியூப் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா இதை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்படி பண்ணும்போது இங்கே கை வந்து சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகிடும். அதனால வந்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம காஷன் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நார்மல் ரூபிக்ஸ் கியூப். எல்லாருமே இதுதான் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இந்த கியூப் வந்து ரூபிக் அப்படின்ற ஒருத்தவங்க தான் இந்த கியூபை வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு கியூப்க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, இது வந்து நார்மலான ரூபிக்ஸ் கியூப். இதில் எப்படின்னா இது பிளெயினாக இருக்கும் ஃபுல்லாக. இதில் எப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த எட்ஜ் பீஸும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். இப்படி ஆகும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. அதான் வந்து ரெண்டு கியூப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த கியூப் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருந்தனால நான் ஃபஸ்ட்டு வந்து இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் கற்றுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த கியூப் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் எப்படின்னா இது வந்து சென்ட்ரு பீஸு, இது வந்து கார்னர் பீஸுன்னு சொல்லுவேன். இந்த கார்னரில் இருக்க நாலுமே கார்னர் பீஸு சொல்லுவேன். இந்த நாலுமே வந்து எட்ஜ் பீஸுன்னு சொல்லுவேன். இது நார்மல் ரூபிக்ஸ் கியூப்பில் இருக்க மாதிரியே தான் இதுலேயும் நம்ம ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து டோட்டலி பார்த்திங்கன்னா ரெண்டு கியூப்லேயுமே 6 சைட்ஸ் தான் இருக்கும். இது வந்து 3x3 கியர் கியூப். வந்து எப்படி சால்வ் பண்ணோன்னா, இப்போ இதை வந்து ஷஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லா கார்னரையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரே கலர் வைக்கணும். அப்போ எல்லா சைடுமே கார்னர் எல்லாம் ஒரே கலரில் வச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இந்த சென்டர் வந்து அலைன் பண்ணணும். அந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி சென்டர் வந்து அலைன் பண்ணணும். அலைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த எட்ஜ் பீஸெல்லாம் வந்து ஓரியன்ட் பண்ண போகிறோம். அதுதான் இதில் இருக்க பேசிக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இதை எப்படி ரொட்டேட் பண்ணணும்னா, இதில் வந்து இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சிட்டோன்னா இப்படி வந்து சென்டரில் இருக்கும் இந்த பீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக, இந்த செகண்ட் ரோ மட்டும். ஸோ அப்படி வைக்கக்கூடாது. இதில் எப்படி ரொட்டேட் பண்ணணும், 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். இது வந்து பின்னாடி போகணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் அர்த்தம். இந்த மாதிரி இப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து 180 டிகிரி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நார்மலாக இப்படி பண்ணிவிட்டு விட்டோன்னா அடுத்த இதெல்லாம் வந்து நம்மளால சுற்ற முடியாது, இந்த சைட்லலாம் சுற்ற முடியாது. அதனால் இப்படி ஃபுல்லாக வந்து நம்ம ரொட்டேட் பண்ணால் தான் வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ரொட்டேஷன் வந்து 180 டிகிரி இந்த க்யூப்பில். ஸோ நம்ம இந்த க்யூப் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம 2 நோட்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து யூ என்னென்னா, இப்போ நம்ம இந்த மேலே இருக்குல்ல இந்த பார்ட் தான் வந்து யூ. இப்போ U1 அப்படின்னா ஒரு தடவை சுற்றணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து 180 டிகிரி சுற்றினா தான் வந்து ஒரு ரொட்டேஷன் அர்த்தம். ஸோ இது வந்து இங்கே பின்னாடி போகணும். அந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதான் வந்து U1ன்னு. ஸோ இப்படி பண்ணால் இப்போ தான் வந்து எனக்கு U1 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. லைக் இங்கே ஆரஞ்சு இருந்தது, இப்போ ஆரஞ்சு பின்னாடி போயிருக்கு. ஸோ இப்படி இருந்து இப்படி போகிறது, இதுதான் வந்துட்டு யூ ரொட்டேஷன் ஒரு U1. இப்போ அடுத்து வந்துட்டு ஆர் ரொட்டேஷன் எப்படின்னு பார்க்குறோன்னா, இது வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சைடு ரைட் சைடு உள்ள பீஸை வந்துட்டு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறது தான் வந்து ஆரோட இது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 2 டைம் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ என்னென்னா இங்கேருந்து இப்போ இந்த ஆரஞ்சு நம்ம எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு வந்து இங்கே போச்சுன்னா அது வந்து ஒரு ரொட்டேஷன் அர்த்தம். ஸோ திருப்பி ரொட்டேட் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இங்கே இந்த இடத்துக்கே வந்துச்சுன்னா ஸோ அப்போ வந்து R2. இப்போ வந்து இப்போ பார்க்கலாம், இந்த ஆரஞ்சு தான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஆரஞ்சை வந்து நான் R1 பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக R1 ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ இந்த இடத்துக்கு போயிருக்கு R. இப்போ R2 பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கேருந்து முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோன்னா இதுதான் வந்து R2ஓட ரொட்டேஷன். ஸோ நம்ம வந்து இதை இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். இதை நம்ம கலைக்கிறதுக்கு நான் கலைக்கல, நான் வந்து என் ஹஸ்பண்டை தரேன், அவங்க கலைப்பாங்க. நம்ம வந்து அடுத்தது எப்படி சால்வ் பண்ணுறதுனா, இதை வந்து ஷஃபில் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம்.
இதில் வந்து நான் என்னென்னா ரெட் கலர் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ரெட் பிடிக்குமா, அதனால் நான் ஃபஸ்ட் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீஸ் பார்த்தா இங்கே ரெட் இருக்குது, மேலே டாப்பில் ரெட் இருக்குது, இந்த சைடில் வந்து ப்ளூ இருக்குது. ஸோ அதே மாதிரி பீஸ் தான் நான் இந்த சைடும் வந்து நம்ம ஒவ்வொரு கார்னராக வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு ப்ளூ இருக்கா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ரெட் பீஸ் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு இங்கே ப்ளூ இருக்க மாதிரி தான் வேணும். ஸோ இங்கே ரெட்டும் ப்ளூவும் இருக்க காம்பினேஷனில் இருக்க பீஸ் தான் இந்த இடத்துல எனக்கு வேணும். அது எங்கேன்னு நான் ரொட்டேட் பண்ணி பார்த்தேன்னா, ஸோ அந்த ரெட் அண்ட் ப்ளூ இல்லை பீஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த பீஸை வந்துட்டு இங்கே எடுத்துன்னு வரணும். என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணாமல் வச்சுக்கணும். இப்போ நம்ம இது தானே ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து இப்படி ஃபிக்ஸடாக இப்படி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இங்கே இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ணலாம் அதுக்குன்னா, இதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே கிடச்சிரும். இங்கே பார்த்தா இங்கே 2 ரெட் பீஸ் கிடச்சிருச்சு. ரெட்டுக்கு ஈக்குவலாக இங்கே வந்து ப்ளூ இருக்குது. கார்னர் பீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த 2 கார்னர் பீஸும் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 இந்த கார்னர் முடிச்சிட்டோமா, இப்போ நம்ம அடுத்து இந்த 2 கார்னரையும் நம்ம பண்ணிட்டோன்னா மோஸ்ட்லி எல்லா பக்கமும் வந்துட்டு நமக்கு சால்வ் ஆகிடும். லைக் கார்னர்லேயுமே கரெக்டாக அந்த கலர் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ரெட் பீஸ் எங்கன்னு பார்த்தா இங்கே பின்னாடி இருக்குது. ஸோ இதை மூவ் பண்ணாமல் பிடிச்சிட்டு இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறோன்னா நமக்கு வந்துடும் ஈஸியாக. ஸோ ஆகிடுச்சா. இப்போ வந்து இங்கே ரெட்டு கார்னர் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். எல்லா கார்னர் பீஸுமே இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லா ரெட்டும் வச்சிட்டோமா. இந்த கார்னர் பார்த்திங்கன்னா ப்ளூவும் எல்லோவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த சைடு ப்ளூ இருக்குது, இங்கே வந்துட்டு எல்லோவும் க்ரீனும் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ரெட்டில் 4 கார்னர் முடிஞ்சிச்சு, இந்த சைடு முடிஞ்சிருச்சு. இந்த இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டோன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் இந்த க்ரீன் சென்டரோட இந்த க்ரீன் சைட்ஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நான் இப்போ லைட்டாக ரொட்டேட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து க்ரீன் சைட்ஸ் எல்லாமே இந்த சென்டரோட மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே நமக்கு சால்வ் ஆயிடுச்சு. எல்லோ, க்ரீனு, வயலட்டு, ஆரஞ்சு, ப்ளூ, ரெட் எல்லா கார்னரும் சென்டரும் நமக்கு வந்து சால்வ் ஆகி வச்சுருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து எட்ஜஸ் வந்து ஓரியன்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எல்லோ சைடை வந்து டாப்பில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தா இங்கே வந்துட்டு எல்லோவும் ரெட்டும் இருக்குது இந்த எட்ஜ் பீஸு, இங்கே வந்துட்டு எல்லோவும் ஆரஞ்சும் இருக்குது. இப்போது இந்த பீஸ் வந்து இங்கே வந்தால் இது வந்து இங்கே போனால் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து எல்லோ ரெட் இருக்கா, இப்போ இது இங்கே வந்துச்சுன்னா எல்லோ ரெட் வந்தால் இங்கே இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா கீழே வந்துட்டு ஆரஞ்சும் வயலட்டும் இருக்குது, இந்த சைடு வயலட்டும் ரெட்டும் இருக்குது. இந்த இது இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும், இது இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த செனாரியோ தான். இந்த இதில் எப்படின்னா, டாப்பில் இருக்க 2 எட்ஜ் பீஸும் பாட்டமில் இருக்க 2 எட்ஜ் பீஸும் வந்து ஸ்வாப் ஆகும் நம்ம பண்ண போகிறதுல. இதுதான் வந்து நம்ம பேரலல் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, UR2 UR2. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூவோட ரொட்டேஷன் எப்படி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போது இது எல்லோ தானே சால்வ் பண்ண போகிறோம், அதனால் இதை வந்து நம்ம மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். இந்த 2 பீஸ்னால ஸோ இது 2 நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ யூ வந்து எப்படின்னா இந்த பீஸ் வந்துட்டு இங்கே வர மாதிரி நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுவோம், அவ்வளோதான் யூக்கு. ஸோ யூ ரொட்டேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம R2 பண்ணணும். அதில் எப்படின்னா இந்த பீஸ் இருக்குல்ல, இது வந்து அப்படியே போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரணும், அதுதான் வந்து R2. ஸோ அதாவது 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறது R2. இப்போ நம்ம R2 பண்ணலாம். இந்த பீஸ் வந்துட்டு இப்படி. ஸோ இது வந்து R2 பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி அதே மாதிரி U1 R2 வந்து பண்ணலாம். இது இங்கே போகணும், இது வந்து ரொட்டேட் ஆகி திருப்பி இங்கே வரணும், பண்ணலாம். யூ பண்ணியாச்சு. இப்போ R2 பண்ண போகிறோம். இந்த பீஸ் வந்துட்டு திருப்பி இங்கேயே வரணும். ஓகே, நம்ம R2 பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா இப்போ வந்து நமக்கு கரெக்டாகிடுச்சு. நம்ம எல்லோ தானே சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லோ ஆரஞ்சு பார்த்தா கரெக்டாக இங்கே எல்லோ ஆரஞ்சு பீஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு எல்லோ ரெட் பீஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ கீழே பார்த்தோன்னா வயலட் ஆரஞ்சு பீஸ் இருக்குது. வயலட் ஆரஞ்சு இந்த 2 சைடும். ஸோ அந்த பீஸ் இங்கே இருக்குது. வயலட் ரெட் பீஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம பேரலல் ஸ்வாப்பிங் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். தான் பேரலல் ஸ்வாப்பிங் வந்து இங்கே நடக்கும். வை பிகாஸ் இங்கே வந்துட்டு க்ரீனும் வயலட் இருக்குது, இங்கே வந்துட்டு க்ரீன் எல்லோ இருக்குது. இந்த பீஸ் வந்துட்டு இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும், இது வந்து இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து அதே ஃபார்முலா பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னா நான் சொன்ன மாதிரி UR2.
ஸோ ஃபஸ்ட் வந்து யூ பண்ணலாம். இது வந்து இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அது பண்ணலாம். யூ பண்ணியாச்சு. இப்போ R2 பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு திருப்பி இங்கே வரணும். இப்போ வந்து நம்ம R2 பண்ணியாச்சு. இன்னொரு தடவை யூ R2 பண்ணோன்னா கரெக்ட் ஆகிடும். யூ R2 முடிஞ்சுது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு க்ரீன் வயலட் வந்துருச்சு, இங்கே வயலட் ப்ளூ வந்துருச்சு. இந்த சைடு வந்துட்டு இங்கே மட்டும் இப்போ அடுத்து பேரலல் ஸ்வாப்பிங் நம்ம எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பண்ணலாம். இங்கே வந்துட்டு ப்ளூ ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ ஆரஞ்சு இருக்குது. இந்த பீஸ் இங்கே வந்துட்டு இங்கே பீஸ் இங்கே வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அது பண்ணலாம். இது 2 தானே பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டாப்பில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு திருப்பி அதே ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். இப்போ R2 பண்ணலாம். யூ இப்போ வந்து நம்ம R2 பண்ணலாம். யூ R2 பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு தடவை யூ R2 பண்ணலாம். யூ அப்புறம் R2. இப்போ R2 R2 பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு எல்லா சைடையும் நம்ம செக் பண்ணலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ரெட் வயலட் இருக்குது, இங்கே வந்துட்டு ரெட் ப்ளூ இருக்குது, ரெட் எல்லோ இருக்குது, ரெட் க்ரீன் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு எல்லோ க்ரீன் இருக்குது, எல்லோ ப்ளூ இருக்குது, ப்ளூ ஆரஞ்ச், ஆரஞ்ச் க்ரீன், எல்லோ ஆரஞ்ச், வயலட் ஆரஞ்ச். ஸோ நமக்கு இப்போது எல்லா எட்ஜ் பீஸும் இப்போ நமக்கு வந்து எல்லா எட்ஜ் பீஸும் நமக்கு வந்து ஓரியன்ட் ஆயிடுச்சு. இப்போது வந்து இங்கே இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம இப்போது இது எல்லோ தானே சால்வ் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நம்ம மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். இந்த 2 பீஸ்னால ஸோ இது 2 நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யூ ரொட்டேட் பண்ணலாம். யூ பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம R2 பண்ணணும். R2 பண்ண போகிறோம். அதில் எப்படின்னா இந்த பீஸ் இருக்குல்ல, இது வந்து அப்படியே போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். அதுதான் வந்து R2. ஸோ அதாவது 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறது R2. இப்போ நம்ம R2 பண்ணலாம். இந்த பீஸ் வந்துட்டு இப்படி ஸோ இது வந்து R2 பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி அதே மாதிரி U1 R2 வந்து பண்ணலாம். இது இங்கே போகணும், இது வந்து ரொட்டேட் ஆகி திருப்பி இங்கே வரணும். பண்ணலாம். யூ பண்ணியாச்சு. இப்போ R2 பண்ண போகிறோம். இந்த பீஸ் வந்துட்டு திருப்பி இங்கேயே வரணும். ஓகே, நம்ம R2 பண்ணியாச்சு. கரெக்டாகிடுச்சு. நம்ம எல்லோ தானே சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லோ ஆரஞ்சு பார்த்தா கரெக்டாக இங்கே எல்லோ ஆரஞ்சு பீஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு எல்லோ ரெட் பீஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ கீழே பார்த்தோன்னா வயலட் ஆரஞ்சு பீஸ் இருக்குது. வயலட் ஆரஞ்சு இந்த 2 சைடும். ஸோ அந்த பீஸ் இங்கே இருக்குது. வயலட் ரெட் பீஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஸோ இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம பேரலல் ஸ்வாப்பிங் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். பேரலல் ஸ்வாப்பிங் வந்து இங்கே நடக்கும். வை பிகாஸ் இங்கே வந்துட்டு க்ரீனும் வயலட் இருக்குது, இங்கே வந்துட்டு க்ரீன் எல்லோ இருக்குது. இந்த பீஸ் வந்துட்டு இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும், இது வந்து இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து அதே ஃபார்முலா என்னென்னா நான் சொன்ன மாதிரி யூ R2 ஃபஸ்ட் யூ பண்ண போகிறோம். இது வந்து இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அது பண்ணலாம். யூ பண்ணியாச்சு. இப்போ R2 பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு திருப்பி இங்கே வரணும். இப்போ வந்து நம்ம R2 பண்ணியாச்சு. இன்னொரு தடவை யூ R2 பண்ணோன்னா கரெக்ட் ஆகிடும். யூ R2 முடிஞ்சுது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு க்ரீன் வயலட் வந்துருச்சு, இங்கே வயலட் ப்ளூ வந்துருச்சு. ஸோ அடுத்து பேரலல் ஸ்வாப்பிங் நம்ம எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பண்ணலாம். இங்கே வந்துட்டு ப்ளூ ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ ஆரஞ்சு இருக்குது. இந்த பீஸ் இங்கே வந்துட்டு இங்கே பீஸ் இங்கே வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அது பண்ணலாம். இது 2 தானே பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டாப்பில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு திருப்பி அதே ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். யூ R2 பண்ணலாம். யூ நம்ம R2 பண்ணலாம். யூ R2 பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு தடவை யூ R2 பண்ணலாம். யூ அப்புறம் R2. இப்போ R2 பண்ணியாச்சு.
இப்போ வந்துட்டு நமக்கு எல்லா சைடையும் நம்ம செக் பண்ணலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ரெட் வயலட் இருக்குது, இங்கே வந்துட்டு ரெட் ப்ளூ இருக்குது, ரெட் எல்லோ இருக்குது, ரெட் க்ரீன் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு எல்லோ க்ரீன் இருக்குது, எல்லோ ப்ளூ இருக்குது, ப்ளூ ஆரஞ்ச், ஆரஞ்ச் க்ரீன், எல்லோ ஆரஞ்ச், வயலட் ஆரஞ்ச். ஸோ நமக்கு இப்போது எல்லா எட்ஜ் பீஸும் நமக்கு வந்து ஓரியன்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்பு, இந்த பீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே அதோட இடத்துல வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கெல்லாம் நமக்கு வந்து சால்வ் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒரே சைடு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ பார்த்தா நம்ம இந்த 2 பீஸ் தானே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த 2 பீஸை சால்வ் பண்ணுறதுக்கு இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இப்போது இந்த ரைட் சைடை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதே மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். ஸோ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெட் சேர்ந்துருச்சு, ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. நமக்கு எல்லா பக்கமும் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே இதை ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டு சால்வ் பண்ணிடலாம். இருக்க ரூபிக்ஸ் க்யூப்லேயே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளானது வந்து இந்த க்யூப் தான். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இதை ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த க்யூப் வந்துட்டு நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். உங்களுக்கு இந்த க்யூப் வாங்கினோம் அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.